ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆனால் இந்த வீடியோ மெயினாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சொந்தமாக உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்குது, நீங்கள் அதில் ஃபாஸ்டாக்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஃபாஸ்டாகில் நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க இது. ஆஸ் யூஷுவல் கோல்டு, சில்வர் அதை பற்றின வீடியோஸ் தான் உங்ககிட்ட பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இல்லைங்க, என்கிட்ட கார்லாம் இப்போதைக்கு இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக கார் வாங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது கார் வச்சுருக்காங்க, ஃபாஸ்டாக்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். பொதுவாக எப்போயுமே லாங் லீவ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னோடய ஹோம் டவுன் சிவகாசி, அங்கே இங்கே சென்னையிலேருந்து கண்டிப்பாக நான் அங்கே போக தாங்க செய்வேன். ஸோ அப்படி போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 9 டோல்கேட் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்குங்க. ஒரு டோல்கேட்டில் மினிமம் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய காருக்கு நான் 65 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கூடினதெல்லாம் பார்த்திங்கன்னா மதுரை கிட்ட ஒரு டோல்கேட் இருக்குது, அதெல்லாம் 130 ருபீஸுங்க. ஸோ டோல்கேட்டுக்குன்னே நான் கிட்டத்தட்ட 900லேருந்து 950 ருபீஸ் செலவு பண்ணுவேன் நான். ஸோ ஒரு தடவை சென்னையிலேருந்து சிவகாசி போயிட்டு திரும்ப சிவகாசிலேருந்து சென்னை வந்தேன்னு நினச்சிக்கோங்க. நான் டீசல் போக டோல்கேட்டுக்கே கிட்டத்தட்ட 1800 ரூபா ஆகுங்க. இந்த ஆகஸ்ட் 15, 2025க்கு புதுசாக ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கங்க. இந்தியா லான்ச்சஸ் ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் ஃபார் 3000 அப்படின்னு சொல்லி. அதாவது இது என்ன பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 3000 ருபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த 3000 ருபீஸ்க்கு நீங்கள் 200 டோல்கேட்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஒரு டோல்கேட்டுக்கு நம்ம க்ராஸ் பண்ணுறப்ப 15 ருபீஸ் தான் நமக்கு செலவாகுது. இந்த 200 1 இயருக்கு வேலிடிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான்லாம் எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 4 முறையாவது போயிட்டு வருவேங்க. அப்போ 4 முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 8000 ரூபாயாவது செலவாகும். பட் இப்போ இந்த 3000 ரூபாய்க்கு இந்த பாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் சேவ் ஆகுங்க. ஸோ அதனால் நான் இந்த ஃபாஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அது நாங்கள் ஊருக்கு போகிறப்ப தான் இந்த பாலிசி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ நான் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணேன், எப்படி போய் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேங்க உங்களுக்கு. இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. நானே ட்ராவல்லே இந்த ஸ்கீம் இன்ஸ்டால் பண்ணி 10 நிமிஷத்தில் ஆன்லைனில் நம்மளே பண்ணிடலாம் ஓனாக. அது அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்த டோல்கேட் பாஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட அமௌண்ட்டே எடுக்கலை அவங்க. 200 டைம்ஸ் நான் டோல்கேட் பாஸ் பண்ணலான்னு சொன்னதுலேருந்து அப்படியே ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. 199, 198 அந்த மாதிரி குறைஞ்சிச்சு. பட் எந்த டோல்கேட்டில் எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை அவங்க டிடெக்ட் பண்ணலை உங்களுக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு கூகுளில் தாங்க இதை சர்ச் பண்ணேன். நான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கும் போதுலே தான் இதை சர்ச் பண்ணேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தப்போ தான் என்ன வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ராஜ்மார்க் யாத்ரா ஆப் அப்படிங்கிற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு அதில் போட்டிருந்ததுங்க. அதில் அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. ஸோ நான் இந்த ராஜ்மார்க் யாத்ரா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ கூகுளில் ராஜ்மார்க் யாத்ரா ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணேன் நான். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஆப் காமிச்சதுங்க. ஸோ அதை தான் நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுது. இன்ஸ்டால் ஆனது ஓப்பன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் வரும். ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா, லாகின் வித் யுவர் மொபைல் நம்பர் ஆர் சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு கேட்கும். நீங்கள் லாகின் வித் யுவர் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபாஸ்டாகோட எந்த மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. அலோ ராஜ்மாத்ரா டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும். எஸ் அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க நீங்கள் அதில். நெக்ஸ்ட்டு பெர்மிஷன் ரெக்வயர்டுன்னு ஒன்று கேட்கும். லொக்கேஷன் பெர்மிஷன், பேக்ரவுண்ட் லொக்கேஷன் அதெல்லாம் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்புறம் அலோ டிவைஸ் லொக்கேஷனை யூஸ் பண்ணலாமான்னு கேட்கும். அலோ ஒன்லி யூஸிங் த ஆப்னு கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் எந்த லாங்குவேஜ் வேணும்னு கேட்கும். நான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிட்டேங்க.
ஒன்ஸ் நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகி அதில் ஆனுவல் பாஸ் அப்படிங்கிறது காமிக்குங்க. இந்த ஆனுவல் பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆனுவல் பாஸ் கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்கோம் 1 பாஸ் 0 ஹேசல் வேலிட் ஃபார் 1 இயர் 200 டோல் கிராசிங் விச் எவர் அக்வர்ஸ் ஃபர்ஸ்ட். எந்த டோல்னாலும் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் விதின் இந்தியாவுக்குள்ளங்க அதுவும் காமிக்கும் உங்களுக்கு என்னென்ன டோலுங்கிறதும் நமக்கு காமிக்கும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். இந்த மாதிரி காமிக்கும் வேலிட் அக்ராஸ் நேஷ்னல் ஹைவே டோல் பிளாசாஸ் லிங்க் டு யுவர் ஃபாஸ்டாக் நோ எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நீடட் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதுலேயும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் பேமெண்ட் ₹3000 ஒன் டைம் ஃப்ரீ நோ ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் நோ ஹிடன் ஃபீஸஸ்ன்னு வருங்க. ஸோ இதுலேயும் போய் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேக் வந்து எது எதுக்கெலாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. நான் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்லி, அதாவது அந்த ஒயிட் போர்டு டேக் பண்ணியிருக்குன்பாங்கள்ல அந்த மாதிரி வெஹிக்கிளுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த குட்டியான அந்த மாதிரி லக்கேஜெலாம் ஏற்றி இறக்குவாங்கல்ல உங்களுக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. கார், ஜீப், வேன் அந்த மாதிரி உள்ளது தான், அதாவது பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி உள்ள வெஹிக்கிள். மாதிரி கரண்ட்டாக உள்ள உங்களோட ஃபாஸ்டாக் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடாது, இல்லை ஏதாவது அண்டர் நோட்டீஸில் இருந்தாலும் அவங்களுக்கு இது வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த கேட்டகரிக்கில் தான் இருக்கீங்க அப்படின்னா கீழே அந்த பிகின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிகின்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனது எலிஜிபிள் டோல் பிளாசாஸ்ன்னு காமிக்கும். அந்த எலிஜிபிள் டோல் பிளாசாவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த டோல் பிளாசாஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிற மாதிரி காமிச்சிருக்குங்க. அந்த எலிஜிபிள் டோல் பிளாசாக்கு மேலே பார்த்தீங்கன்னா புக்கிங் இஸ் ஓப்பன் பாசஸ் வில் ஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் வெரிஃபிகேஷன்னு இருக்கும். ஸோ அதில் போய் ஆக்டிவேட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த டிஎன் அப்படின்னு போட்டு வரும் பார்த்திங்களா, அந்த நம்பர், எ வேலிட் ஃபாஸ்டாக் லிங்க் டு த வெஹிக்கிள் வித் அ பாசிட்டிவ் பேலன்ஸ். அது நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்பே வந்து ஒரு ₹500 வந்து ஃபாஸ்டாகில் ஆட் பண்ணிட்டு தான் கிளம்பியிருந்தேன். ஸோ ஒரு பேலன்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்டாகில் ஆல்ரெடி இருக்கணும், அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான். 0 பேலன்ஸில் உள்ள ஃபாஸ்டாக் வந்து வேலிடிட்டி கிடையாதுங்க. வெஹிக்கிள் வந்து கார், ஜீப், வேன் நான் கமர்ஷியலாக இருக்கணும். இந்த 3 தான் அவங்க கொடுத்துருந்தது. இந்த பேஜில் உள்ள கீழே பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட்னு இருக்கும், அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காரோட வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். ஸோ டிஎன் அப்படின்னு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணிடணும். கரெக்டாக நீங்கள் எந்த நம்பரும் மிஸ் ஆகாத மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கெட் பாஸ்ன்னு இருக்கும், அந்த பட்டனை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் வேலிடேட்டுன்னு சொல்லி மேலே வந்து உங்களோட கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபாஸ்டாக் நம்பர் எல்லாமே காமிக்கும். இது வந்து சொல்லியிருப்பாங்க ப்ளீஸ் டபுள் செக் யுவர் டீட்டெயில்ஸ் பிஃபோர் ப்ரொசீடிங்னு சொல்லி. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு வேலிடேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும். இல்லை அந்த நம்பர் இல்லை வேறு நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் யூஸ் அனதர் நம்பர்னு கீழே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபி ஒரு தடவை வந்ததும் நீங்கள் அதை போட்டு அதை செக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பை பர்ச்சேசிங் த பாஸ் ஐ கன்ஃபார்ம் த விஆர்என்எஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் பேமெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட் யுவர் பாஸ் வில் பி ஆக்டிவேட்டட் வித்தின் 60 minutes. 1 hourல பாஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆக்டிவேட் ஆனது ஒரு எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டல் பேயபிள் ஃபீ அப்படிங்கிறது ₹3000 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் கீழே ப்ரொசீட் டு பேமெண்ட்டுங்கிறது அந்த ப்ளூ கலரில் மாறுங்க. ஸோ அந்த செக் பாக்ஸை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப ஒருக்க உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி அதெல்லாம் கேட்குங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும், யூபிஐயா, கார்டா, நெட் பேங்கிங்கா அப்படின்னு. ஸோ நீங்கள் யூபிஐனா யூபிஐ கொடுத்துக்கோங்க, எதுனாலும் ஓகே தான். நான் வந்து ஜிபே தாங்க கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுக்குறப்ப இந்த இதில் ஜிஎஸ்டி அண்ட் கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு எதுவுமே போடலைங்க, 3000 மட்டும்தான் கேட்டது. ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்தக்கப்புறம் உங்களுடைய பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்துடும், அதில் இது வந்து இஷ்யூ பண்ணியாச்சு, ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிரும் உங்களுக்கு. ஸோ அதே பேஜில் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ரிசிப்ட்னு காமிக்குங்க. அந்த டவுன்லோட் ரிசிப்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக உங்களுடைய ரிசிப்ட் வந்து ₹3000 கட்டினதுக்கான ரிசிப்ட் வந்து வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் பாஸ் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி புக்டு அப்படின்னு வந்துடும். ஸோ கோ டு டேஷ்போர்ட் அப்படின்னு காமிக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுதாங்க கங்க்ராட்ஸ் யுவர் ஆனுவல் பாஸ் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி புக்டு அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி, அடுத்து ஓடிபி, அடுத்து பேமெண்ட், இந்த 3 ஆப்ஷன் தான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஸோ இந்த பாஸ் வந்து புக் பண்ணி நாங்கள் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தோங்க. வந்தப்போ இதான் ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்து நாங்கள் கிராஸ் பண்ணது. ஸோ கிராஸ் பண்ணுறப்ப அமௌண்ட்டு பிடிக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம். எங்ககிட்ட இருந்து எந்த அமௌண்ட்டும் டிடக்ட் ஆகலைங்க. ஆனால் அந்த பாஸில் வந்து 200 டோல்கேட் ஃப்ரீ அப்படின்னது வந்து 199 அப்படிங்கிறது மட்டும் மாறி இருந்ததுங்க. பாஸோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 15th August 2026 வரையும் வேலிடிட்டி இருக்குங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஃபாஸ்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 15 வரையும் நம்மக்கிட்ட வந்து தீபாவளிக்கு வந்து கிராக்கர்ஸ் பார்சல் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. நீங்கள் சென்னை இல்லாமல் வேறு எந்த ஊர்னாலும் பரவாயில்லைங்க. பெங்களூரு, ஆந்திராவில் இருக்கீங்க, இல்லை இன்சைட் தமிழ்நாடுக்குள்ளே வந்து எங்கேயாவது கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து பார்சல் பண்ணி விட்டுருவோம். பட் டெலிவரி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இன்சைட் சென்னை அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீட் டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்புங்கங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இது என்ன பேக்கேஜ், இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் நினச்சா அவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த ஃபாஸ்டாக் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.